மே மாதம் 26ஆம் தேதி டொலர் பெறுமதி ஒரு கிழமையில சடுதியாக குறைந்திருக்கிறது. இலங்கை ரூபா வலுப்பெற்றிருக்கிறது. ஒரு கிழமையிலே இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த மாற்றமானது எப்படி நடக்குது? எதற்காக நடக்குது? போன கிழமை டாலர் பெறுமதி 355 நெருங்கியது. ஏன் இன்று அதற்கு மாறாக குறைந்து கொண்டிருக்கிறது ஏன் என்ற கேள்வி நிறைய இருக்கு. ஆனால் இதுக்கு பல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. மத்திய வங்கியாலே எடுக்கப்பட்டிருக்கு, அரசாங்கத்தாலேயும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கைகளால அந்த நம்பிக்கை தன்மை அதிகரித்திருப்பதன் காரணமாகவே இந்த டாலர் பெறுமதி குறைந்து கொண்டு செல்கிறது. ரூபாவுடைய பெறுமதி வலுப்பெறுகிறதுன்னு சொல்றாங்க. கடந்த கணக்கெடுப்பின்படி, கடந்த 2 வருஷத்துடைய கணக்கெடுப்பின்படி இலங்கை ரூபா வலுப்பெற்றிருக்கிறது. ஆனால் கடந்த ஒரு கிழமையா பாரிய வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த வீழ்ச்சி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கப்பட்டிருக்கிறது. 350-60 வரை நெருங்கி கொண்டிருந்த இந்த டாலர் பெறுமதி இன்றைய நாளில் விற்பனை விலையாக 328 ரூபா 69%, வாங்குற விலை 336 ரூபா 42% மாறி இருக்கிறது. இன்றைய நாளில் மட்டுமே 7 ரூபா 73% குறைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய மாற்றம் தான். ஒரு நாள்ல இவ்வளவு குறைகிறதுன்றது பெரிய மாற்றம் தான். அதே போல போன கிழமை ஒரு நாள்ல அவ்வளவு அதிகரித்தன்றதும் பெரிய மாற்றம். அசாதாரணமான ஒரு நிலையா தான் போன கிழமை இருந்தது. அதுக்கு மாறாக இந்த கிழமையும் இந்த மாதிரி நடந்திருக்கிறது. சரி, இதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, வங்கிகள் என்னென்ன விஷயங்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதுல மத்திய வங்கி இன்றைய நாள் ஒரு பெரிய முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்காங்க. ஓவர் நைட் வட்டி வீதத்தை, அதாவது ஒரு இரவு கொள்கை வட்டி வீதத்தை மாற்றியிருக்காங்க. 8.75% அதிகரிச்சிருக்காங்க இந்த வட்டி வீதத்தை. இது என்ன, இதனால என்ன விளக்கம், இதனால என்ன நன்மை மக்களுக்கு இருக்கு, சாதாரணமான ஒரு வங்கியில வைப்பில் ஒருத்தருக்கு என்ன நன்மை இருக்கு அப்படின்றது பெரிய ரூபாய் யாருக்கும் விளக்கமா தெரியாது. மத்திய வங்கி நிறைய அறிக்கைகளை விடுவாங்க, நிறைய கொள்கைகளை கொண்டு வராங்க, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இது மக்களுக்கு சரியான முறையில போய் சேர்றதுன்றது மிக குறைய அளவுதான். எனக்கு தெரியல சிங்கள மக்கள் மத்தியில எப்படி இது போய் சேருதுன்னு. தமிழ் மக்கள் மத்தியில இது போய் சேர்றது மிக 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 குறைவு. அதுக்கான விளக்கம் இல்லை, அதுக்கான சரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்படாது. மத்திய வங்கி அல்லது வங்கிகள் வெளியிடுகின்ற அறிக்கையில அவங்க வங்கிகளுக்குள்ள அவங்களோட பணப்பரிமாற்றத்துக்கு பயன்படுத்துற வார்த்தைகளால சொல்லிடுவாங்க. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது. வங்கியில வேலை செய்யறவங்களுக்கு அல்லது மத்திய வங்கியில் இருக்கவங்களுக்கு அது அர்த்தம் தெரியும். அந்த அந்த நிலையில அவங்க இருக்கிறபடியா அவங்களுக்கு தெரியுது அப்படின்றதுக்காக மக்களுக்கு, சாதாரணமான ஒரு மக்களுக்கு போய் சேருமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. அதை பத்திய இதுவரைக்கும் அவங்க கவலைப்படலன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அறிவித்தை தான் இந்த ஓவர் நைட் வட்டி வீதம் அல்லது இந்த ஒரு இரவு கொள்கை வட்டி வீதம் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. நம்ம தேடி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வங்கியில இருக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமே. நிறைய வங்கிகள் இருக்கு. இப்ப இலங்கையை பொறுத்தவரை சென்பி, சம்பத், கமர்ஷியல் பேங்க், செலான் பேங்க், ஏகப்பட்ட வங்கிகள் இருக்கு தானே. இவங்ககிட்ட பணம் இருக்கு. இந்த பணத்தை என்ன செய்வாங்கன்னா மத்திய வங்கிட்ட இனி கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப தங்களுக்குள்ளே பண பரிமாற்றங்களை செஞ்சு கொண்டிருக்காங்க இந்த வங்கிகள். இவங்கள்ட்ட இருந்து, அதாவது சம்பத்துல இருந்து கமர்ஷியல் வாங்குறது, கமர்ஷியல் இருந்து சம்பத் வாங்குறது, ஒரு நாள் வட்டியில வாங்குறது, அவங்களுக்குள்ள வட்டி விதத்தை பரிமாறிக்கொண்டு பணம் எல்லாமே வெளியே இருக்கு. இப்ப மத்திய வங்கி 8.75% இந்த வட்டி விதத்தை அதிகரிச்சுக்கிறதால இனி என்ன செய்வாங்கன்னா இந்த வங்கிகள் எல்லாம், தனியார் வங்கிகள் எல்லாமே மத்திய வங்கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க. பணத்தை கொடுக்கும்போது மத்திய வங்கி உங்களுக்கு வட்டியை கொடுப்பாங்க 8.75%. இப்போ பணம் அதிகமாக மத்திய வங்கிக்குள்ள போக போகுது. இந்த மத்திய வங்கிக்குள்ள போற பணம் எல்லாமே ஒரு இடத்துல வைப்ரேட்டா போகுது. இப்போ பணம் இப்போ பணவீக்கமானது காரணம், வெளியில அதிக பணம் இருக்கு, மத்திய வங்கிட்ட பணம் இல்லை. இந்த அளவு குறைஞ்சிருக்கிறது. இதனால இப்போ வங்கிகள் எல்லாமே இந்த பணத்தை அங்க கொடுத்துட்டு அங்கிருந்து வர வட்டியை வச்சு இவங்க தங்களுடைய லாபத்தை பார்க்க போறாங்க. இப்போ வங்கிகளுக்கு எங்க இருந்து பணம் கிடைக்க போகுது? இந்த காசெல்லாம் அங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா மக்கள்கிட்ட இருந்து, வாடிக்கையாளர்கிட்ட இருந்து பணத்தை எடுக்க போறாங்க. பணத்தை எடுக்கும் போது அவங்களுக்கு, அதாவது இப்ப குறுகிய கால வட்டி வீதத்தை அதிகரிக்கும் வங்கிகள். அதிகரிச்சு என்ன செய்வாங்கன்னா இப்ப 12 மாதம், 6 மாதம், 10 மாதம், 5 மாதம் அந்த மாதிரியான குறுகிய கால வட்டிக்கு இப்ப இருக்கிறத விட அதிகமான வட்டி வீதத்தை கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து இப்ப இந்த பணம் எல்லாமே மத்திய வங்கிக்கு நேரடியா போகுது. இப்ப இதுதான் இந்த வட்டி வீதத்தினுடைய அதிகரிப்புக்கு காரணமா இருக்க போது. இந்த பணவீக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த விஷயம் வரப்போகுது. வருகின்ற நாட்கள் நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிற அளவுல பார்த்தா எல்லா வங்கிகளும் வட்டி வீதத்தை அதிகரிச்சிருக்கும். நிலையான வாய்ப்புகள் 6 மாதத்துக்கு உழவு, 10 மாதத்துக்கு உழவுன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு நிறைய விளம்பரங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால இப்பொழுது வெளியில இருக்கிற பணத்தை, கொஞ்சம் தானே வட்டி இருக்கு, நாங்க ஏன் போட்டு சும்மா வங்கியில வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்க பணம் எல்லாமே இனி வங்கிகளுக்குள்ள போக ஆரம்பிக்கும். வங்கிகளுக்குள்ள போற பணம் எல்லாம் மத்திய வங்கிக்கு போகும். இப்ப பணவீக்கம் வருகின்ற காலங்களில் குறைவடைவதற்கும் டாலர் பெறுமதியை சமப்படுத்துறதுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய நடவடிக்கை. இப்ப அதிகரிக்கப்பட்ட இந்த வட்டி விதமானது இந்த நேரத்துக்கு இது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது நமக்கு தெரிஞ்ச முறை. இந்த முறையில நான் சொன்னதுல ஏதாவது பிள்ளை இருந்தா வங்கியில வேலை செய்யறவங்க அல்லது மத்திய வங்கியில இருக்கவங்க இதுக்கு சரியான
சரியான விளக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. யாருக்குமே தெரியாது இது எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் என்ன நன்மை மக்களுக்கு இருக்கு அப்படின்றது உண்மையா தெரியாது. இது ஒரு அத்தியாவசியமான விஷயமாக இருக்கு. இப்ப பெரிய கேள்வியா இருக்கு, ஏன் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு சொல்லி. இதுல என்ன விளக்கம் இருக்கு, நான் சொன்னதுல ஏதாவது கூட இருந்தா நீங்க கருத்துக்கள்ல இதை தெரியப்படுத்துங்க. இந்த வகையில இன்னொரு முக்கியமான விஷயம், மத்திய வங்கியினுடைய ஆளுநர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப டாலர் பெறுமதி அதிகரிக்கும் பொழுது பதட்டத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, வாகன இறக்குமதியாளர்கள் கடன்னு டாலர்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெறுமதியை கூட கொடுத்து இன்னும் அதிகரிச்சிருமோ, 400 ரூபாய் போயிருமோ, 450 ரூபாய் போயிருமோன்ற பதட்டத்துல வந்து டாலரை வாங்கி வாகன இறக்குமதிக்காக பயன்படுத்த வாங்கியிருக்காங்க. இப்போ டாலர் பெறுமதி குறைஞ்சபடியா பெரிய பாரிய அளவான ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. இதனால அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, அந்த தொகைக்கு நீங்க வாங்கினீங்க, அந்த தொகைக்கு தான் நீங்க வந்து வாகனத்தை இறக்குமதி செய்ய போறீங்க, ஓகே, அதை வந்து வாடிக்கையாளர் இருந்து பெறாதீங்க, நீங்க அவசரப்பட்டு வாங்கி மக்களுடைய தலையில அதை போட்டுறாதீங்க அப்படின்னு மாதிரி ஒரு அறிவித்தல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தியை பார்த்தேன், வீடு வாங்க இந்த நேரங்கள்ல வீடு வாங்குற விடயமானது பெரிய அளவான ஒரு குழப்பத்துக்குள்ள மக்கள் மத்தியில் இருக்கு. பெரிய எல்லா இடத்துக்கும் கட்டண உயர்வு வந்துட்டு, பொருட்களுக்கான விலை அதிகரிக்கப்பட்டது. இதனால புதிய வீடு கட்டுறவங்க எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பழைய வீடு புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இலங்கையில 20 லட்சத்துக்கும் அதிகமான வீட்டு தேவைகள் இருக்கு. ஆனாலும் கூட 25 லட்சம் வீடுகளுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஆனால் இப்பொழுது வீடு கட்டுறது யாருமே விருப்பம் இல்லை. அவ்வளவு விலை அதிகரிக்கிறதால பழைய வீடுகளை திருத்தி பழைய காணிகள்ல இருக்கிற விடயங்களை காணி வாங்காம அதையே பயன்படுத்துற ஒரு கட்டத்துக்குள்ள மக்கள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு செய்திகளும் வெளியாகி இருக்கு. மக்கள் முதல் மாதிரி இல்லை, இப்ப அவசரப்பட்டு எதையும் செய்ய போறல, பார்ப்போம் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த அளவுல வந்துட்டாங்க. வாகனங்களை வாங்குறதுக்கான நாம் எடுக்கிற லீசிங் தொகை நம்ம 2 நாளைக்கு முதல்ல பார்த்ததான் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதனால வாகனம் வாங்குறது அப்படின்றதான் இந்த நேரத்துல சரியா அப்படின்றது தெரியல. நிறைய பேர் வாகனம் அத்தியாவசியமா தேவையானவங்க வாங்குவாங்க. ஆனால் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விலையா இருந்தது, வரி மற்றது, நாம லீசிங் இப்ப வந்து ஒரு கோடி ரூபாய் வாகனம்னு வைங்க, நாம வந்து முதல் 10 லட்சம் 20 லட்சம் கட்டிட்டே வாகனம் வாங்கினவங்களா இருக்காங்க. 20 லட்சத்துக்கு கட்டிட்டு 30 லட்சம் கட்டி மற்றெல்லாம் லீஸ்ல போடுற அந்த கட்டமெல்லாம் இருந்தா. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு கோடி வாகனம்னா 70 லட்சம் நம்ம கிட்ட வேணும். 30 லட்சத்துக்கு தான் லீஸே நாங்க எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது யாரு வாகனம் வாங்குவாங்க? அவ்வளவு தொகையை வாகனத்துக்குள்ள கொண்டு யாரு போடுவாங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. வாகனம் வாங்குறது ஒரு சிக்கலான விஷயம் தான் இந்த காலகட்டத்தில். அதுவும் வந்து நிறைய பேருக்கு இப்ப தள்ளி போகக்கூடிய ஒரு ஐடியாவா தான் இருக்க போகுது. இந்த கிழமையில அல்ல அடுத்த கிழமையில எரிபொருள் விலையில மாற்றம் பெறலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்றைய நாள்ல அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற அமைச்சரவை கூட்டத்தில் வைத்து அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்களிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் அதுக்கு அவர் சரியான பதில் அளிக்கல. காரணம், இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றபடியா அவர் சரியான பதில் அளிக்கல. வருகின்ற கிழமையில எரிபொருள் விலையினுடைய மாற்றம் வரலாம்னு சொல்லப்படுது. இந்த எரிபொருள் விலை மாற்றம் அப்படின்றது சர்வதேச சந்தையில் இருக்கின்ற விலைகளை வைத்துக்கொண்டு இந்த மாற்றம் வரப்போகுது. இந்த விலையானது கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். இதனால எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக கூட இது இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்பொழுது எதிர்பார்க்கப்படுது. எவ்வளவு கூட்டப்பாண்டு தெரியல. ரைட், அடுத்தது, அதாவது இப்ப கடந்த நாட்கள்ல எதிர்கட்சிகளோடு இணைந்து அரசாங்கம் பயணிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சர்வ கட்சி அரசாங்கம் ஒன்று அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கேள்வி இன்றைய நாளில் அமைச்சரிடம் கேட்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் சொன்ன பதில் சொன்னா, வரப்போற நாட்கள்ல ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுகின்றவர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வர போறோம். அதை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போறோம். அந்த விஷயம் வந்து எதுக்காக சொன்னா, மக்கள் ஒரு கட்சியில இருக்காரு அப்படின்றதுக்காக நம்பி வாக்களிச்சிருப்பாங்க. அவர் அந்த வாக்கெடுத்து கொண்டு வெற்றி பெற்றுட்டு இன்னொரு கட்சிக்கு மாறுறது எந்த வகையில நியாயம்? அதனால அந்த மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய உறுப்புரிமையை ரத்து செய்யறதுக்கான ஒரு சட்டம் மூலமா தான் கொண்டு வர போறாங்க. எனவே இது ஒரு முக்கியமான விஷயம் தான். இதோட இன்னொரு விஷயம், எதிர்கட்சிகளோடு சேர்ந்து அல்லது எதிர்கட்சி உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்க பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான பதில் என்னன்னு கேட்கும்போது, அவர் அப்படியான எந்த விதமான சந்தர்ப்பங்களும் இதுவரையில அமையல. மக்கள் எங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க, அதனால நாங்க வந்து மக்கள் அளித்த உரிமைக்கு ஏற்ற வகையில செயற்படுறது தான் இருக்கிறோம். அதனால எதிர்கட்சிகள் பல உறுப்பினர்கள் வந்து சேர்றதற்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தின் பொறுத்தவரையில எங்களுக்கு மக்கள் வாக்களித்த அந்த திட்டத்தில் அந்த அளவுல அவங்க என்ன ஐடியால வாக்களிக்கு வழங்கினாங்களோ அதைப்படிதான் நாங்கள் செயற்படுவோம் அப்படின்ற மாதிரியான தகவலை வழங்கியிருக்காரு. இந்த விஷயம் இன்று அதிகமா பார்க்கப்பட்ட விஷயங்களுடைய சுருக்கங்கள். ரைட், அமெரிக்க ஈரான் போர் என்ன நடக்குது? அமெரிக்கா ஈரான் போர் என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பெரிய குழப்பமா இருக்கு. இன்றைய நாள்ல அமெரிக்காவுடைய கப்பல்கள்
போர்க்கப்பல்கள் ஈரானுடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. காரணம் ஹூமுஸ் கால்வாய் வழியாக பயணிக்கின்ற கப்பல்களை தடுக்கிறதுக்கு நிலத்துக்கடியில குண்டுகளை பொருத்தி கொண்டிருக்கும் போது, வெடிகுண்டுகளை பொருத்தி கொண்டிருக்கும் போது அந்த கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா சொல்றாங்க. அமெரிக்காவுடைய ட்ரோன் தாக்குதல்களால் ஈரானுடைய பல இடங்கள் சேதமாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஈரானுடைய பதில் தாக்குதலால். இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் பேசப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஈரான் ஒரு பெரிய நிபந்தனையை தொடர்ந்து வைக்கிறாங்க. இன்னும் ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. தங்கள் சொத்துக்கள் வெளிநாடுகளில் 24 முதல் 25 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இந்த சொத்துக்களை விடுவிக்க வேண்டும். அதை கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக. இதை அமெரிக்கா முதல்ல சொல்லியிருக்காங்க, விடுவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நிபந்தனை என்னன்னு சொன்னா, யுரேனியம் செறிவூட்டலை விடுங்கள். யுரேனியம் சர்வதேச நாடுகளுடைய கண்காணிப்பில் அது அழிக்கப்பட வேண்டும். எங்களிடம் முப்படை காட்டியும் பரவாயில்ல, அது அழிக்கப்பட வேண்டும். எந்த வகையிலும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அனுமதிக்க முடியாது அப்படின்றதுதான் அமெரிக்காவுடைய ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது. மற்ற எல்லாம் விட்டுருவோம், இது மட்டும்தான் அவங்களுடைய பெரிய நிலைப்பாடா இருக்கு. இந்த நிலைப்பாடு அப்படின்றது ஈரானுடைய கருத்தின்படி அது சமாதானத்துக்கானது, எந்த வகையிலும் வன்முறைக்கானதாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்து இருக்கு. ஆனால் அமெரிக்கா அதை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறார்கள். இப்போதைக்கு ஈரானுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி. இது ஒரு வகையில முடிய போற பிரச்சனையா இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் எடுக்குமா அப்படின்னு தெரியல. அதனால உலக சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கு. இதனால பல நாடுகள் தடுமாற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் 2 கிழமையில 4வது தடவையாக இன்றைய நாளில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால பாரிய எரிபொருள் விலையேற்றத்தை இந்தியா தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எரிவாயு விலையின் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது. கிராமப்புறங்கள்ல மக்களுக்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. மின் துண்டிப்பு பல இடங்கள்ல அமுல்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சர்வதேச ரீதியில இன்றைய நாளிலையும் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களையும் இன்றைய நாளிலையும் பார்க்கப்பட்ட செய்தியுடைய சுருக்கம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை புதிய தகவலோட சந்திக்கிறேன்.